பொன் அரசு இன்று கீழ்குப்பம் ஏரியில பெரிய ஏரியில பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நம்மளுடைய வித்யா மந்திர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் கிரீன் பொன்லைட் ட்ரஸ்ட் சார்பாக சுமார் 2000 பனை விதைகள் வந்து இன்றைக்கு நடப்போகிறோம். மிகவும் நெகிழ்ச்சியான தருணம், சிறப்பு வாய்ந்த நிகழ்வு என்று எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மரியாதைக்கும் போட்டதற்கும் உரிய வித்யா மந்திர் கலைக்கல்லூரியுடைய நிறுவனர் ஐயா சந்திரசேகரனார் அவர்களுக்கும் மற்றும் சேர்மன் அவர்களுக்கும் மற்றும் கல்லூரியுடைய முதல்வர் குணசேகரன் சார் அவர்களுக்கும் மற்றும் இதற்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து NSS ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நம்ம எல்லாமே உங்களுக்கு ஆசிரியர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, பனையினுடைய பொக்கிஷத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பனை வந்து என்ன, அந்த கற்பகரும் ஒவ்வொன்றும் கொடுக்கக்கூடியதான் அந்த பனை மரம். அதை பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம ஒரு இந்த பொருளை வந்து ஒன்று போட்டோம்னா என்ன ஆகும், மரம் ஆகும். மரம் வளர்ச்சினால கல் தெளிவு கொடுக்கும். அந்த தெளிவு கொடுத்து அதுக்கப்புறம் என்ன, பனை நுங்கு கொடுக்கும். பனை நுங்குக்கு அப்புறம் கருப்பட்டி கொடுக்கும். பனம் கருக்கண்டு கொடுக்கும். பழம் கொடுக்கும். அப்புறம் அந்த இது பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு. இது எல்லாமே எண்ணற்ற சத்துக்கள் வந்து இதில் இருக்குது. ஃபைபர் கண்டென்ட், புரோட்டீன், எண்ணற்ற சத்துக்கள் வந்து இந்த பனையில் இருக்குது. அதனால் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பட்டி இதெல்லாம் அதிக அளவு எடுத்ததுனால நோய் நொடி இன்றி ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம இந்த சர்க்கரை எல்லாம் ரைஸ் எல்லாம் கார்போஹைட்ரேட்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு அதிக அளவு இப்போ நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்மளுடைய கலைக்கல்லூரி மாணவர்கள் சார்பாக இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த விதை தான் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். இது எல்லா ஒரு விதை இதெல்லாம் போட்ட உடனே முளைச்சிடும். ஏற்கனவே வந்து நம்ம கலைக்கல்லூரி மூலியமாக இந்த பனைமரத்தை பட்டி ஏரியில் போட்ட விதைகள் எல்லாமே அழகாக முளைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேலே அங்கே இருக்குது. நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லாமே வீடியோவோட டாக்குமெண்ட்டோட தான் வச்சுருக்கு, சும்மா வந்து பேசுறதில்ல. நட்டது எல்லாமே இது வரைக்கும் 2 வருஷம் தொடர்ந்து நம்ம கூட பயணிக்கிறாங்க. 2 ஏரியில் நட்ட பனை விதைகள் எல்லாமே அழகாக முளைத்து கொண்டு அழகாக சீறி பாய்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதிக அளவு பனை விதைகள் நட வேண்டும். ஏன்னா அந்த பனை மரம் ஒரு மரம் இருந்தாவே அந்த இடத்துல வந்து 2000 லிட்டர் சேமிக்கக்கூடிய ஆற்றல் வந்து எதுக்கு இருக்கு, இந்த பனை மரத்துக்கு இருக்கு. ஒரு கிணறு சுற்றி ஒரு 10 பனை மரம் இருந்தால் வேணாகும் நீர் வற்றாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நாம் அதிக அளவு பனை விதைகளை வந்து நட வேண்டும். நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொருவரும் குறைந்தபட்சமாக ஒரு 50 பனை விதைகளாவது நெட்டு அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே சுத்தமாக காற்றுலேருந்து எல்லாமே சுத்தமாக வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீர்நிலைகளும் எல்லாமே இப்போ எல்லாமே மாசாயிட்டு வருது. அடுத்த தலைமுறைக்கு நம்ம எதை கொடுக்க வேண்டும், இந்த மாதிரி பனை மரம், இந்த மாதிரி பொக்கிஷத்தை, காற்று, நீர்நிலைகளை சுத்தமாக கொடுத்தால்தான் அடுத்த தலைமுறைகள் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ முடியும். அதனால் தயவு செய்து மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். பேச திரும்ப சொல்கிறீங்க பாருங்க, அது சிறப்பு வாய்ந்த தருணம். எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. கடைசியாக ஒரு உறுதிமொழி எடுத்துடலாம் சார். நமது மாநில மரம் பனைமரம். பனைமரத்தை பாதுகாப்பேன். அதிக அளவு பனை விதைகளை நட்டு நீர்நிலைகளை பாதுகாப்பேன். பிளாஸ்டிக் கேரி பேக்கை பயன்படுத்த மாட்டேன். அதற்கு மாற்றாக துணிப்பையை பயன்படுத்துவேன். என் வாழ்நாளில் 5 மரக்கன்றுகளையாவது நட்டு வளர்ப்பேன். என் வாழ்நாளில்